பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 39 அதிகாரம் 18 வசனம், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஆம் தேவ பிள்ளைகளை, விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் சூழ்நிலை மாறப்பட்டு நீங்க ஒரு விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாகவே நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவராகிய ரட்சகர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உங்களை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆளும் தேனும் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு போறேன்னு சொன்னாரு. உன் முன் புதாக்கள் இடத்துல வாக்கு கொடுத்தனே, அதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஏசப்பா சொன்ன வார்த்தையே நிறைவேற்றி கொடுத்தார். இன்று உங்க வாழ்க்கையில ஏசப்பா இப்போ சொல்றாரு உங்களை பார்த்து, இதை நீங்க எந்த இடத்துல பார்த்து கேட்டு கொண்டிருந்தாலும் விசுவாசிங்க, நிச்சயமாகவே உன்னை நான் விடுவிப்பேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் இருக்கிறார். அது எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு இருளா இருக்கட்டும், இதுல இருந்து விழ என்னால முடியல, இதுல இருந்து என்னால எழ முடியல என்று நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களா, துக்கப்பட்டு இருக்கிறீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசிங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களை விடுவிச்சுட்டாருங்க. சந்தோஷமா இருங்க. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Praise the Lord. God bless you.